ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து இந்த பாத்ரூம் வந்து ஃபுல் ப்ளம்பிங் பண்ண போகிறேன். ஸோ ப்ளம்பிங் பண்ணுறது முன்னாடி இந்த பாத்ரூம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பாத்ரூமுக்கு அந்த இடத்துல நான் ஹோல்ஸ் பண்ணி அப்படியே அவுட்லேருந்து எடுத்துன்னு வரலான்னு முதல்ல ஒரு ஹோல்ஸ் பண்ண இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு இன்ச்சு பைப் போட்டு அந்த இடத்துல டீயை போட்டு அப்புறமா பிராசல் போட்டு இந்த பாத்ரூம் ப்ளம்பிங் முடிச்சிட்டேன். ஸோ அந்த கார்னரில் ஒரு பைப் மேலே ஸ்டாண்டிங்கில் நின்றுக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் அவங்க கீசர் போட்டால் அந்த இடத்துலேருந்து தண்ணி எடுத்துருக்க மாதிரி. ஸோ அவுட்டரில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, அப்படியே பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. ஸோ கிச்சனுக்கு ஒரு ஹோல்ஸ் பண்ணி அது ஒரு டீயை போட்டு அப்படியே ஜாயின் பண்ணி மேலே தூக்கி விட்டேன். அவ்வளோதான், அந்த பாத்ரூம் மேலே முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த எல்போ இருக்கா, இந்த எல்போ பக்கத்தில் ஒரு டீ இருக்குங்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போய் அந்த பாத்ரூமுக்கும் கிச்சனுக்கும் தண்ணி போகிற மாதிரி பைப் லைன் அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து அப்படியே நான் டீ இருக்கணும் இல்லையா, அந்த டீலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த சைடு ஒரு பாத்ரூம் இருக்குது. அந்த இடத்துல வாஷிங் மிஷினும் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளான்னு. ஸோ அந்த இடத்துக்கும் நான் வந்து லைன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். இதான் நான் வந்து அவுட்டரில் அந்த பாத்ரூம் போகிறதுக்கு நான் வந்து பைப் அடிச்சு இல்லையா. ஸோ அதுதான் இது. ஸோ இது வந்து வீடியோ நானே செய்யணும், நானே எடுக்கணும், அதனால் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. நான் ஒரே ஆள் தான் செஞ்சேன் இந்த வேலையெல்லாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, நம்ம டேங்க் எப்படி லைன் பண்ணியிருக்கிறேன்னா, இந்த கீழே ஒரு பைப் இருக்கு இல்லையா, அது வந்து மோட்டர் பைப், அது மேலே வர்றது தண்ணி அவுட்ரு. ஸோ இந்த இடத்துல கட்டையை கட்டி அது மேலே எடுத்து நம்ம டேங்க் வைக்க போகிறோம், கீழே வைக்கிறதில்ல. ஸோ அதுக்கப்புறமா வந்து கீழே போய் நான் அந்த டீலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். பாருங்கள், இங்கே ஒரு டேப் போட்டு அப்படியே கண்டினியூ எடுத்துகிட்டே போய் அவங்க இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் மாதிரி சின்னசாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு டேப் ஒன்று போட்டு கொடுத்தாச்சு. இது வந்து ஃபியூச்சரில் இந்த இடம் வந்து டெமாலிஷன் பண்ணி திரும்ப கட்ட போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மோட்ரு வச்சு மோட்டருக்கு ஸ்டாண்ட் அடித்து அதுக்கப்புறமா அங்கேருந்து லைன் எடுத்து இந்த பைப்பில் கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக டேங்க்கு போயிடும் தண்ணி. மோட்ரு ஃபிட் பண்ணி அடிச்சு அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேஸ் எல்போ வச்சுருக்கிறேன். தண்ணி வரும்போதெல்லாம் அவங்க வந்து குடம் வச்சு தண்ணி பிடிக்கிற மாதிரி அங்கே அது போட்டு ஃபிட் பண்ணியாச்சு. இந்த டீ இருக்கு இல்லையா, டீ மேலே கேட் வால் போட போகிறேன். டேங்க்கும் ஃபிட் பண்ணிட்டேன். டேங்க் ஃபிட் பண்ணும்போது எப்படி ஃபிட் பண்ணேன்னா, அது வீடியோ காமிக்கணுன்னு தான் ஆசைப்பட்டு என்னால் முடியல. அதுக்கப்புறமா பைப் லைனிங்லாம் கீழே போகுது. இந்த டேங்க்கு நான் வந்து எப்படி ஹோல்ஸ் பண்ணியிருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்புறமா இந்த டேங்கில் கொஞ்சம் கூட லீக்கேஜில் பாருங்கள் க்ளீனாக ஃபிட் பண்ணியிருக்கிறேன். அந்த டேங்க் எப்படி ஹோல்ஸ் பண்ணேன்னா, இந்த மிஷின் இருக்கு இல்லையா, இந்த ட்ரில்லிங் மிஷினில் தான் ஹோல்ஸ் பண்ணேன். ஸோ இந்த பிட்டு வந்து வாங்கி வச்சுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம தண்ணி போட்டு மோட்டர் வந்து ரன் பண்ணிட்டோம். இந்த டேங்க்கில் இந்த மோட்டர்லேருந்து தண்ணி எவ்வளோ நேரத்தில் ரொம்பனா ஒரு 1/2 ஹவர்லேயே ரொம்பிடுச்சு. நல்லா தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது. சின்ன மோட்ரு நானும் ரொம்புறதுக்கு 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் பிடிக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் இந்த டேங்க் வந்து கரெக்டாக 1/2 ஹவரில் ஃபுல் டேங்க் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா கீழே போய் டேப்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி கேட் வால் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக வருது. நான் வந்து அந்த வீடியோவும் காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டம்மி போட்டேன். கீழே இந்த பாத்ரூமுக்கு ஒரு டேப், லெஃப்ட் சைடில் ஒரு டேப், அப்புறமா சிங்க்குக்கு ஒரு டேப், மோட்டர் ஆண்ட ஒரு டேப் வச்சுட்டேன். எங்கெங்கே நம்ம டேப் பாயிண்டெல்லாம் விட்டோமோ ஸோ அந்த தவளையெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த அந்த மோட்டர்லேருந்து தண்ணி வரும்போது டேப்லேருந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து கீசர், வாஷிங் மிஷின் ஏதாவது இந்த இடத்துல வைக்கிறதா இருந்தால் அவங்க வச்சுக்கலாம். தண்ணியும் பாருங்கள் நல்லா ஃபோர்ஸாக வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடணுன்னு தான் ஆசைப்பட்டு நேரம் கிடைக்க மாட்டேங்குது, வேலையே சரியாக இருக்குது. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்க்குறேன். டாடா பை, see you later.